மேஷம். இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் கிழமை என்பதால் புதிய முயற்சிகளில் வேகம் இருக்கும். நிலுவையில் இருந்த பண பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சகோதர வழியில் உதவி உண்டு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு நெய் தீபமேற்றி வழிபட காரிய தடைகள் நீங்கும். ரிஷபம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமானம் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். ஆயில்ய நட்சத்திரம் புதனின் ஆதிக்கம் கொண்டது என்பதால் இன்று உங்களுக்கு புத்தி கூர்மை பளிச்சிடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட மன அமைதி கிடைக்கும். கடகம். ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் கவலைகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. தாயார் வழி உறவினர்களால் சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும். சிம்மம். அரசாங்க ரீதியான காரியங்கள் தடையின்றி முடியும். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். தந்தையார் வழி சொத்துக்களில் லாபம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானை வணங்கி வர எதிர்ப்புகள் காணாமல் போகும். கன்னி. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். உங்களின் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட தடைகள் விலகும். துலாம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு செவ்வரணி மலர் சார்த்தி வழிபட மங்களங்கள் பெருகும். விருச்சிகம். இன்று உங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிகுறி தென்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். தனுசு. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கூடும். மூத்தவர்களின் ஆலோசனைகள் புதிய பாதையை காட்டும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். பொறுமையை கடைபிடித்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம். லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு துணையாக இருப்பார்கள். பழைய சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை உயரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும்.
மீனம், உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் மங்கள செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகும். மன நிம்மதி கூடும். உங்களின் தன்னம்பிக்கை உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட செல்வம் பெருகும்.